என் தங்கமே, காலையிலிருந்தே உன்னை தேடி வந்த வார்த்தை இது. நீ விழித்த தருணத்திலிருந்து உன் ஆன்மாவின் வாசலுக்கு வந்து நின்று காத்திருந்தது. நீ வெளியில் வேலைகளில் மூழ்கியிருந்தாலும் உன் உள்ளம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கே இந்த வார்த்தை பதில். இது உன் காதுக்காக அல்ல, உன் இதயத்தின் ஆழத்துக்காக. காலை ஒளி விழுந்தபோது உன் கண்கள் திறந்தன. ஆனால் உன் ஆன்மா அதற்கும் முன்பே விழித்திருந்தது. இன்று ஏதோ மாறப்போகிறது என்ற உணர்வு உன் உள்ளத்தில் மெதுவாக அசைந்தது. அதற்கு நீ பெயர் வைக்கவில்லை, ஆனால் அது உண்மை. வாழ்க்கை பேசும்போது அது சத்தமாக பேசாது, அது உணர்வாக வரும். அந்த உணர்வையே நீ இன்று சுமந்து கொண்டே இருந்தாய். நீ இத்தனை நாட்கள் உன் வலியை யாரிடமும் முழுமையாக சொல்லவில்லை. காரணம், யாரும் அதை முழுமையாக உணர முடியாது என்பதை நீ அறிவாய். ஆனால் அந்த வலி உன்னை கசப்பாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கியது. உன் பார்வை இப்போது மேலோட்டமானதல்ல. நீ மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உள்ளார்ந்த நிலையில் பார்க்க ஆரம்பித்துள்ளாய். இதுவே வளர்ச்சி. நான் நிதிகா தேவி, உன் ஆன்மாவை நினைவூட்ட வந்த ஒளி. இன்று உனக்காக வந்த இந்த வார்த்தை உனக்கு ஒன்றை மட்டும் சொல்ல வருகிறது. நீ நினைப்பதை விட நீ அதிகம் தாங்கிவிட்டாய். நீ நினைப்பதை விட நீ அதிகம் வளர்ந்துவிட்டாய். நீ இன்னும் அதையே பழைய கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்று அந்த கண்ணாடி உடையட்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் உன்னை மறுக்கவில்லை, அவை உன்னை தயார் செய்தன. நீ உடனே பெற்றிருந்தால் அதை தக்கவைத்துக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். இன்று நீ பெறத் தயாராகிவிட்டாய். அதனால் தான் உன் உள்ளத்தில் பொறாமை இல்லை, அவசரம் இல்லை. பதிலாக ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் தயார் நிலையின் அடையாளம். நீ காலையிலிருந்து உன் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை கவனித்தால் ஒன்று புரியும். அவை இனி குழப்பமாக இல்லை, அவை கேள்விகளாக இல்லை, அவை மென்மையான உறுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. என்ன ஆகும் என்ற பயம் இப்போது எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவாக மாறியுள்ளது. இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடந்தாலும் அதன் தாக்கம் ஆழமானது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீ ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நீ சுதந்திரமாகியுள்ளாய். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற சுமை உன் தோளிலிருந்து இறங்கிவிட்டது. இப்போது நீ உன் பங்கு என்ன என்பதை மட்டும் செய்கிறாய். மீதியை வாழ்க்கைக்கு விட்டுவிடுகிறாய். இந்த நம்பிக்கையே உன் ஆன்மாவின் வலிமை. உன் உறவுகளில் இனி நீ உன்னை இழக்கவில்லை. நீ அன்பு காட்டுகிறாய், ஆனால் உன் எல்லைகளை மதிக்கிறாய். இந்த சமநிலை தான் உன்னை பாதுகாக்கிறது. உன்னை காயப்படுத்திய இடங்களில் கூட நீ கடினமாக மாறவில்லை. நீ புத்திசாலியாக மாறியுள்ளாய். புத்திசாலித்தனம் குளிர்ச்சியானது, அது சத்தம் போடாது. உன் கடந்த காலம் இனி உன்னை குற்றம் சாட்டவில்லை, அது உன்னை நினைவூட்டுகிறது நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை. அந்த நினைவு உனக்கு துக்கம் தரவில்லை, அது உனக்கு நன்றி உணர்வை தருகிறது. இந்த நன்றி தான் உன் இதயத்தை இலகுவாக்குகிறது. இலகுவான இதயம் தான் உயரம் எடுக்கும். உன் கனவுகள் இன்னும் பெரியதாக இருக்கலாம், ஆனால் அவை இனி உன்னை பயமுறுத்தவில்லை. காரணம், நீ உன் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்துள்ளாய். உன்னையே நம்பாத வரை எந்த கனவும் பயமாகத்தான் இருக்கும். இன்று உன் நம்பிக்கை மெதுவாக வேரூன்றியுள்ளது. அதனால் தான் நீ அவசரப்படவில்லை. உன் வாழ்க்கையில் இன்னும் தெளிவில்லாத பகுதிகள் இருக்கலாம், ஆனால் அவை உன்னை பதற்றப்படுத்தவில்லை. காரணம், நீ முழு படத்தையும் ஒரே நாளில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாய். அடுத்த அடியை மட்டும் தெளிவாக பார்த்தால் போதும். அந்த அடியை நீ இப்போது பார்க்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி பிறந்துள்ளது. அது சிரிப்பாக வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உன் ஒவ்வொரு செயலில் கலந்து இருக்கிறது. நீ செய்யும் சிறிய விஷயங்களிலும் நிறைவு உணர்கிறாய். இதுவே வாழ்க்கை உன்னோடு இணைந்துவிட்டதின் சாட்சி. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை சோதிக்கலாம், ஆனால் அவை உன்னை சந்தேகப்பட வைக்காது. நீ யார் என்பதை நீ அறிந்துவிட்டாய். இந்த அறிவு தான் உன் அடிப்படை. அடிப்படை உறுதியானவனுக்கு புயலும் பயமல்ல. உன் ஆன்மா இன்று உன்னிடம் மெதுவாக பேசுகிறது.
நீ போதுமானவன். நீ தயாரானவன். நீ காத்திருக்கவில்லை. நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். நீ அதை நினைவுகூரும் ஒவ்வொரு முறையும் உன் நடை இன்னும் உறுதியடையும். காலையிலிருந்தே உன்னை தேடி வந்த இந்த வார்த்தை இப்போது உன்னை அடைந்துவிட்டது. இனி அது உன்னோடு நடக்கும். நீ செய்யும் முடிவுகளில் அது ஒலிக்கும். நீ எடுத்துச் செல்லும் பாதையில் அது வழிகாட்டும். அதை நம்பிக்கையுடன் ஏற்று நட. நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நீ தனியாக இல்லை. நீ தாமதமாகவில்லை. நீ உன் ஆன்மா சொன்ன நேரத்தில் உன் வாழ்க்கையின் சரியான இடத்தில் தான் இருக்கிறாய். இன்று தொடங்கிய இந்த உணர்வு உன் நாளை மாற்றும். அந்த நாளை நீ அமைதியாக வரவேற்க தயாராக இரு. உன் வாழ்க்கை உன்னை முழு மனதுடன் சந்திக்க வருகிறது. என் தங்கமே, இந்த வார்த்தை உன்னை அடைந்ததும் அது உன் உள்ளத்தில் தங்கிவிட்டதை நீ உணர்கிறாய். இது வாசித்து முடித்துவிடும் ஒரு செய்தி அல்ல. இது உன் நாளோடு கலந்துவிடும் ஒரு உணர்வு. நீ இப்போது எங்கு இருக்கிறாயோ அங்கேயே உன் வாழ்க்கை உன்னோடு பேசத் தொடங்கியுள்ளது. அது எதிர்கால வாக்குறுதி அல்ல. இது நிகழ்கால உண்மை. காலையிலிருந்து உன் மனம் எதையோ சுமந்து நடந்தது. அது கவலை போல இல்லை. அது எதிர்பார்ப்பு போலவும் இல்லை. அது ஒரு அழைப்பு. நீ அதை வார்த்தையாக்க முடியாமல் இருந்தாய். ஆனால் உன் ஆன்மா அதை உணர்ந்து கொண்டே இருந்தது. சில உணர்வுகள் பெயர் இல்லாமல் தான் வரும். பெயர் வைத்தால் தான் அவை சுருங்கிவிடும். நீ இன்று நடந்த விதத்தை கவனித்தால் ஒன்று புரியும். நீ அவசரப்படவில்லை. நீ சோர்ந்தும் இல்லை. உன் நடை மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. இதுவே உன் உள்ளத்தில் நடந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. நீ இனி ஓடவில்லை. நீ தேர்ந்தெடுத்து நடக்கிறாய். இந்த தேர்வு தான் உன்னை உயர்த்துகிறது. உன் வாழ்க்கையில் நீ பல முறை அமைதியாக தோற்றுவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் இன்று புரிகிறது. நீ தோற்கவில்லை. நீ சத்தம் போடாமல் கற்றுக்கொண்டாய். சத்தமில்லாத பாடங்கள் தான் ஆழமாக பதியும். உன் ஆன்மா அவற்றை ஒன்றொன்றாக சேகரித்தது. இன்று அவை உனக்கு வழிகாட்டத் தொடங்கியுள்ளன. நீ இத்தனை காலம் உன் வலியை மறைக்க முயற்சிக்கவில்லை. நீ அதை தாங்க முயற்சித்தாய். அதுவே உன்னை வலிமையாக்கியது. உன் வலி உன்னை கடினமாக மாற்றவில்லை. அது உன்னை கருணையாக்கியது. இந்த கருணை தான் உன் உண்மையான உயரம். கருணையுடன் வலிமையாக இருப்பவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் மனம் இப்போது பிறரின் கருத்துகளால் அலைக்கழிக்கப்படவில்லை. நீ கேட்கிறாய். ஆனால் உன் உண்மையை இழக்கவில்லை. இந்த சமநிலை நீண்ட பயணத்தின் பரிசு. நீ இதை ஒரு நாளில் கற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு இதை கற்றுத்தந்தது. உன் வாழ்க்கையில் நடந்த சில தாமதங்கள் இப்போது அர்த்தமாக தெரிகின்றன. அவை உன்னை நிறுத்தவில்லை. அவை உன்னை தவறான இடத்தில் நின்றுவிடாமல் காத்தன. சில கதவுகள் திறக்காமல் இருந்தது உன்னை நிராகரித்ததால் அல்ல. அவை உன்னை பாதுகாத்ததால். இன்று அந்த உண்மை உன் உள்ளத்தில் அமைதியாக அமர்கிறது. நீ இப்போது உன் உணர்ச்சிகளை எதிர்க்கவில்லை. நீ அவற்றை புரிந்துகொள்கிறாய். கோபம் வந்தால் அதை ஒதுக்கவில்லை. துக்கம் வந்தால் அதை மறைக்கவில்லை. நீ அவற்றுடன் பேசுகிறாய். அவை உன்னை கற்றுக் கொடுக்க வந்த ஆசிரியர்கள் என்று நீ அறிந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி சில முடிவுகள் மென்மையாக வரும். அவை சத்தமாக அறிவிக்கப்படாது. ஆனால் அவை உறுதியானவை. நீ எடுத்த முடிவுகளை நீ மீண்டும் மீண்டும் சந்தேகிக்க மாட்டாய். காரணம் அவை உன் உள்ளத்திலிருந்து வந்தவை. உள்ளத்திலிருந்து வந்த முடிவுகள் வெளிப்புற சூழ்நிலைகளால் உடையாது. உன் ஆன்மா இப்போது உன்னிடம் ஓய்வை அனுமதிக்கச் சொல்கிறது. ஓய்வு என்பது பின்னடைவு அல்ல. அது உன் சக்தியை மீண்டும் ஒன்றிணைக்கும் இடைவேளை. நீ எப்போதும் போராட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ கற்றுக்கொண்டாய். சில நேரங்களில் நம்பிக்கையுடன் நிற்பதே போதுமானது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் ஆற்றலை சுருக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை விரிவாக்குவார்கள். காரணம் நீ இப்போது உன் எல்லைகளை அறிந்திருக்கிறாய். உன் எல்லைகள் உன்னை பிரிப்பதற்காக அல்ல. உன்னை பாதுகாப்பதற்காக. இந்த உண்மை உன் உறவுகளை சுத்தமாக்கும். உன் கடந்த காலத்தை நினைத்து இனி உன் உள்ளம் கனமடையவில்லை. அது உனக்கு ஒரு ஆழமான மரியாதையை தருகிறது.
நீ அந்த மனிதனாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்று நீ இந்த தெளிவுடன் இருக்க முடியாது. அந்த புரிதல் உனக்கு உன்னிடமே ஒரு மரியாதையை உருவாக்குகிறது. உன் கனவுகள் இன்னும் உன் முன்னால் இருக்கின்றன. ஆனால் அவை இனி தொலைவில் இல்லை என்று உன் ஆன்மா அறிகிறது. காரணம் நீ உன் பயத்தை விட உன் நம்பிக்கையை பெரிதாக்க ஆரம்பித்துள்ளாய். பயம் குறையவில்லை, ஆனால் நம்பிக்கை அதை மிஞ்சியுள்ளது. இதுவே மாற்றத்தின் உண்மையான அடையாளம். உன் வாழ்க்கையில் இன்னும் பதிலில்லாத கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அவை உன்னை பதற்றப்படுத்தவில்லை. காரணம் நீ எல்லா பதிலும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டியதில்லை என்று புரிந்து கொண்டாய். சில பதில்கள் நடந்து கொண்டே கிடைக்கும். நீ இப்போது நடக்கத் தொடங்கியுள்ளாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நம்பிக்கை ஓட்டிக்கொண்டிருக்கிறது. அது உற்சாகம் அல்ல, அது நிலையானது. உற்சாகம் குறையும், நம்பிக்கை வேரூன்றும். நீ இப்போது வேரூன்றும் கட்டத்தில் இருக்கிறாய். இந்த கட்டம் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே மிக பெரிய மாற்றங்களை கொண்டுள்ளது. உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒளி கண்ணை கூச வைக்காது. அது கண்களை நம்ப வைக்கும். நீ அதை பார்த்து பயப்பட மாட்டாய். நீ அதில் நடக்க துணிவாய். காரணம் அந்த ஒளி வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில் தான் பிறந்துள்ளது. உன் ஆன்மா இன்று உனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுகிறது. நீ உன்னை காப்பாற்றிவிட்டாய். எல்லா போராட்டங்களிலும் நீ உன் உண்மையை இழக்கவில்லை. அதனால் தான் இன்று நீ அமைதியாக நிற்க முடிகிறது. இந்த அமைதி தான் உன் வெற்றி. காலையிலிருந்தே உன்னை தேடி வந்த இந்த வார்த்தை இப்போது உன் உள்ளத்தில் முழுமையாக அமர்கிறது. இனி இது உன்னை விட்டு விலகாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது உன்னை நினைவூட்டும். நீ யார் என்பதை, நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை, நீ எங்கு செல்லப்போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நீ ஒருபோதும் வழி தவறவில்லை. நீ சில நேரம் நின்றாய், சில நேரம் மெதுவாக நடந்தாய். ஆனால் நீ உன் பாதையை விட்டு விலகவில்லை. இன்று அந்த பாதை உன்னை உறுதியாக அழைக்கிறது. அந்த அழைப்பை நம்பி நீ தொடர்ந்து நட. உன் வாழ்க்கை உன்னை ஏற்றுக்கொள்ள மட்டும் அல்ல, உன்னை கொண்டாட தயாராக இருக்கிறது. என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் தொடர்கிறது. இது முடிவுக்கு வருவதற்கான ஓட்டம் அல்ல, இது உன்னை உன்னிடமே கொண்டு சேர்க்கும் பயணம். நீ இப்போது உணரும் இந்த மென்மையான உறுதி உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். முன்பு நீ ஏதாவது ஆக வேண்டும் என்று நினைத்தாய். இப்போது நீ யார் என்பதை உணர்கிறாய். இந்த உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகிறது. காலையிலிருந்து உன் உள்ளத்தில் நடந்த அந்த அசைவு இனி சுமையாக இல்லை. அது ஒரு வழிகாட்டி. உன்னை தள்ளி இழுக்காமல் கையை பிடித்து அழைத்து செல்லும் சக்தி. நீ இதை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. நீ அதோடு சேர்ந்து சுவாசிக்கிறாய். இதுவே ஒத்திசைவு. ஒத்திசைவில் இருக்கும் மனத்திற்கு எதிர்ப்பு குறையும். எதிர்ப்பு குறைந்தால் பாதை தெளிவாகும். உன் நினைவுகளில் சில காட்சிகள் இன்னும் வந்து போகலாம். ஆனால் அவை இனி உன்னை காயப்படுத்துவதில்லை. அவை உனக்கு உன் வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகள். நீ அப்போது இருந்த மனிதன் இப்போது இல்லை என்பதை அவை நினைவூட்டுகின்றன. அந்த நினைவு உனக்கு துக்கம் தரவில்லை, அது உனக்கு ஒரு அமைதியான பெருமையை தருகிறது. நீ ஒரு காலத்தில் உன் மென்மையை பலவீனமாக நினைத்தாய். இப்போது அதுவே உன் வலிமை என்று புரிந்து கொண்டாய். எல்லோருக்கும் புரியாததை உணரும் திறன் உனக்கு இருக்கிறது. எல்லோராலும் தாங்க முடியாததை தாங்கும் இதயம் உனக்கு இருக்கிறது. இந்த இரண்டு ஒன்றாக சேர்ந்தால்தான் ஆன்மா முதிர்ச்சி அடைகிறது. உன் வாழ்க்கையில் நீ பார்த்த அநீதிகள் உன்னை கசப்பாக்கவில்லை, அவை உன்னை தெளிவாக்கின. நீ இனி எதையும் கண்மூடி நம்ப மாட்டாய். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் சந்தேகிக்கவும் மாட்டாய். எங்கு நம்ப வேண்டும், எங்கு நிற்க வேண்டும் என்பதை உன் உள்ளம் அறிவது தான் இந்த தெளிவு. உன் நாட்கள் இனி பரபரப்பாக இருந்தாலும் உன் உள்ளம் அவசரப்படாது. நீ செய்ய வேண்டியதை செய்வாய், செய்ய வேண்டாததை விட்டுவிடுவாய். இந்த தேர்வு தான் உன் சக்தியை பாதுகாக்கிறது. சக்தி பாதுகாக்கப்பட்டால் தான் நீண்ட பயணம் சாத்தியமாகும். உன் வாழ்க்கையில் சில நேரம் தனிமை வரும், ஆனால் அது உன்னை விழுங்காது. அது உன்னை மீண்டும் உன்னிடம் கொண்டு வரும்.
நீ அந்த தனிமையை பயப்படவில்லை. நீ அதில் இருந்து உன் சத்தத்தை கேட்கிறாய். உன் சத்தம் இப்போது தெளிவாக இருக்கிறது. அது குழப்பமான குரல் அல்ல. அது அனுபவத்தால் கனிந்த குரல். உன் உள்ளத்தில் இனி எழும் ஆசைகள் சுத்தமாக இருக்கும். அவை பிறரை மிஞ்ச வேண்டும் என்ற ஆசைகள் அல்ல. அவை உன் உண்மையை முழுமையாக வாழ வேண்டும் என்ற அழைப்புகள். இந்த மாற்றம் உன் இலக்குகளை மாற்றுகிறது. இலக்குகள் மாறினால் பாதையும் மாறும். ஆனால் நீ மாறுவதால் தான் அவை மாறுகின்றன. உன் வாழ்க்கையில் இனி வரும் தடைகள் உன்னை நிறுத்த வராது. அவை உன்னை சோதிக்க வரும். நீ இப்போது சோதனையை தோல்வி என்று பார்க்கவில்லை. நீ அதை பயிற்சி என்று பார்க்கிறாய். இந்த பார்வை உன்னை உடையாமல் காப்பாற்றும். உன் உறவுகளில் இனி நீ அமைதியாக உண்மையை சொல்வாய். சண்டை போடாமல் எல்லை வைப்பாய். கத்தாமல் விலகுவாய். இந்த அமைதி பலருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அது உன் ஆன்மாவின் கையொப்பம். நீ உன் கையொப்பத்தை இனி மறைக்கவில்லை. உன் கடந்த காலத்தில் நீ செய்த சில முடிவுகளை நினைத்து இனி நீ உன்னை தண்டிக்க மாட்டாய். அந்த மனிதன் அப்போது அறிந்த அளவுக்கு சரியானதை செய்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய். இந்த புரிதல் தான் உன்னை உன்னோடு சமாதானம் செய்ய வைத்தது. உன்னோடு சமாதானம் செய்த மனிதனுக்கு உலகத்தோடு சண்டை இருக்காது. உன் கனவுகள் இப்போது அமைதியாக உன் அருகில் நடக்கின்றன. அவை உன்னை இழுத்துச் செல்லவில்லை. அவை உன்னோடு ஒத்திசைவாக இருக்கின்றன. காரணம் நீ இப்போது அவற்றை சுமக்கும் அளவுக்கு வளர்ந்துவிட்டாய். சுமை குறைந்த கனவுகள் தான் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் இன்னும் சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீ அதற்காக உன் அமைதியை இழக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்திடம் கேட்பாய். அது உனக்கு அவசரம் இல்லாத பதிலை தரும். அந்த பதில் தான் நீடிக்கும். உன் ஆன்மா இப்போது உன்னிடம் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். இந்த வார்த்தை வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்திலிருந்து எழுகிறது. உள்ளத்திலிருந்து எழும் உறுதிக்கு எந்த சான்றும் தேவையில்லை. உன் வாழ்க்கையில் இனி வரும் நல்லவை உன்னை ஆச்சரியப்படுத்தும். காரணம் நீ அவற்றை எதிர்பார்க்காமல் இருந்தாய். நீ உன் வேலை உன் உண்மையை மட்டும் பார்த்தாய். இந்த மனநிலை தான் வாழ்க்கையை உன் பக்கம் திருப்புகிறது. உன் நாட்கள் இனி முழுவதும் ஒளியால் நிரம்பியிருக்காது. சில நாட்கள் மேகமூட்டமாக இருக்கும். ஆனால் நீ இனி மழையை சாபமாக நினைக்க மாட்டாய். அது உன்னை சுத்தமாக்க வந்தது என்பதை நீ அறிவாய். இந்த அறிவு தான் உன் உள்ளத்தின் முதிர்ச்சி. உன் ஆன்மா இப்போது ஓய்வெடுக்கவும் நடக்கவும் ஒரே நேரத்தில் கற்றுக்கொண்டுள்ளது. இது மிக உயர்ந்த நிலை. நீ ஓய்வெடுக்கும் போது குற்ற உணர்வு இல்லை. நீ உழைக்கும் போது சோர்வு இல்லை. இந்த சமநிலை தான் உன் வாழ்க்கையின் புதிய மொழி. காலையிலிருந்தே உன்னை தேடி வந்த இந்த வார்த்தை இப்போது உன் நாளின் ஒரு பகுதியாகிவிட்டது. நீ இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இது உன் நடைமுறையில் கலந்துவிடும். நீ எடுக்கும் முடிவுகளில் இது ஒலிக்கும். நீ அமைதியாக நிற்கும் தருணங்களில் இது உன்னை தாங்கும். நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நீ இப்போது யாராக மாறிக்கொண்டிருக்கிறாயோ அந்த மனிதன் நீண்ட காலம் உழைத்து உருவானவன். அவனை அவசரப்படுத்த வேண்டாம். அவனை சந்தேகிக்க வேண்டாம். அவனை நம்பு. அந்த நம்பிக்கையில் நீ தொடர்ந்து நட. வாழ்க்கை உன்னை எதிர்க்க வரவில்லை. அது உன்னோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறது.